அவர் சினிமாவை விட்டுட்டு முழுமையாக அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக விமர்சனங்கள் எழுந்த பிறகுதான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இவர் இதே மாதிரி அரசியல் பண்ணால் இது எப்படி தமிழகத்துக்கு? இந்த மாதிரி அரசியல் தேவையில்லாத அரசியல் தான். எவ்வளோ பணம் சேர்த்தாச்சு, இனிமேட்டுக்கு அதை அவர் கொஞ்சம் தக்க வச்சிங்கன்னா அரசியல் என்ற ஒரு இது அவங்களுக்கு தேவைப்படுது. புரட்சி தலைவர் ஆட்சி அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தார். என்.டி. ராமராவ் சினிமா நடிகராக இருந்தார். இவங்க எல்லாம் சாதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி இப்படித்தான் நடித்தாரே ஒழிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரா கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரான்னு தெரியல. ஒரு சீமான் தந்தை பெரியார கீழ்த்தரமா கேவலமா பேசியிருக்கார். உண்மையிலே அவர் கொள்கை தலைவராக இருந்தா விஜய் நேரடியா களத்தில் வந்து சீமானுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கும். அவர் சினிமாவை விட்டுட்டு முழுமையாக அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும். இப்போ அரசியலில் இருந்துகிட்டே சினிமாவில் இருந்தாக்கா இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு இது செல்லுபடி ஆகாது. மக்களை நேருக்கு நேர் நிற்கணும். அவர் கேட்டாக்கா அவங்களோட தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, விஜய் வந்தார்னாக்கா கூட்ட நெரிசல் அதிகமாகிடும், அதனால சில பாதிப்புகள் ஏற்படும். அப்போ டைரெக்டாக சிஎம்மான ஆசைப்படுறீங்க. சிஎம்மான ஆசைப்படும் போது நாளைக்கு மக்களை நீங்கள் நேரில் போய் சந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் மன்னராட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே அந்த மன்னராட்சி தானே என்ன இருக்குது? பரந்தூர் இப்போது சமீப காலம் வரப்போகிறாரு. அந்த இடம் கூட ஒரு சத்திரத்தில் தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் நின்று அதை பண்ண போகிறாரு. அது வெளிப்படையாக ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வாக ஒரு பொதுமக்களிடையே வெளி தோட்டத்துக்கு ஒன்றும் அரசியல் வரல. இவர் இதேமாரி அரசியல் பண்ணால் இது எப்படி தமிழகத்துக்கு? இந்தமாரி அரசியல் தேவையில்லாத அரசியல் தான். இது எதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எடுபடாத ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் மக்களே சந்திக்காத ஒரு தலைவர் திடீர்னு ஒரு போராட்டத்தில் போய் இறங்குறாருன்னா இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அவர் போய் இதை பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் இப்போ பாதிக்கப்பட்டவங்களானாக்கா நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, நேற்று அம்பேத்கரை பற்றி பேசுனாங்க. எவ்வளோ வாலிபர்களை வெட்டி கொள்கிறாங்க ஆணவ படுகொலைன்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. இது என்னன்னாக்கா அவருடைய முழு இதுவுமே அரசியல் நோக்கத்துக்காக மட்டும்தான். எவ்வளோ பணம் சேர்த்தாச்சு, எவ்வளவும் எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு அதை அவர் கொஞ்சம் தக்க வச்சிங்கன்னா அரசியல் என்ற ஒரு இது அவங்களுக்கு தேவைப்படுது. புரட்சி தலைவர் ஆட்சி அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தார். என்.டி. ராமராவ் சினிமா நடிகராக இருந்தார். இவங்க எல்லாம் சாதிச்சாங்க. நடிக்கிற காலத்துல இருந்தே மக்களுடைய கருத்துக்களை சொல்லி 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 மக்களுடைய மனசுல கருத்து பதிவாச்சு மக்கள்கிட்ட வந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ற மாதிரி இப்படித்தான் நடித்தாரே ஒழிய மக்கள் நல கருத்துக்களை புகுத்தி மக்களிடம் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்ற கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படுவதாக எனக்கு தெரியவில்லை. காரணம், இளைய சமுதாயம் வேண்டுமானால் விஜய் அவர்களை ஆதரித்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க இவர் போட்ட முதல் கூட்டத்துல. ஆனா அவ்வளவு பேர் வாக்காளர்களாக மாறுவார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். கட்சி ஆரம்பிச்சிருக்காரா கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒண்ணுனாலே அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்றது அல்லது அவர் வீட்டுக்கே அந்த மக்களை வர சொல்லி நிவாரணம் அப்படின்னா அங்க வச்சு கொடுக்கறதுலாம் பண்ணிருக்காரு. இதுக்கும் கூட பரந்தூருக்கே அந்த மக்களை வர வைக்கலாமன்னு கூட அவர் யோசிச்சிருக்காரு. யாரு சொன்னாங்கன்னு தெரியல, நேரா போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நேரா போறாரு. அது ஒரு சினிமா ஷூட்டிங் பார்ட் மாதிரி தான் அந்த ஏற்பாடுகள்லாம் பார்க்க முடியும். முன்னால தொலைக்காட்சிகள்ல செய்திகள்லாம் எப்படி வருதுன்னா, பரந்தூர் செல்கிறார், அந்த பகுதியில் இந்த பகுதியில போய் பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி யதார்த்தமான மக்கள் தலைவராக இருக்கணும் அப்படின்னா மக்களோட சேர்ந்து போராடும். அவர் இதெல்லாம் அரிசிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. போராடும் மக்களை பார்க்கணும் அப்படின்னா நேரடியா களத்துக்கு போகணும். களத்துல அவங்களோட இருந்து ஒரு நாளாவது போராடணும். குறிப்பிட்ட நேரத்துல போய் குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சினிமா தான். சினிமா அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல மற்ற எந்த ஒரு நிகழ்வுலையும் போய் இவர் நேரடியா எந்த களப்பணியோ எதுவுமே செய்ய கிடையாது இப்போ வரைக்கும். ஆனா இப்ப புதுசா நான் இந்த பரந்தூர் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி களத்துக்கு போறாரு. இது தேவையில்லாத ஒரு இதை பெருசுப்படுத்துறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு அரசு மக்களுக்கு என்ன எப்ப எப்படி பண்ணணும்ன்றத சரியா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரை பெரியாள் ஆக்குறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இவர் ஒன்றும் பண்ணல இப்போ வரைக்கும். ஒரு சீமான் விஜயனுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார கீழ்த்தரமா கேவலமா பேசியிருக்காரு.
இது வரைக்கும் உண்மையிலே அவர் கொள்கை தலைவராக இருந்தா விஜய் வந்து நேரடியா களத்தில் வந்து சீமானுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கணும். போராட்டம் நடத்தல. ஆனால் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறார், நடத்துற அந்த போராட்ட மக்களுக்கு ஆதரவாக போறார். அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா அது விவசாய நிலங்களா இருக்கிறது. விளைநிலங்களை பாழ்படுத்தி கொண்டு வருகிற எந்த திட்டமும் நம்ம கூடாது என்று சொல்றோம். இது வர்த்தக நோக்கத்தில் அல்லாமல் அரசியல் செய்யாது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய திட்டமாக இருக்குமானால் அதை கைவிடுவதற்குண்டான முயற்சி மத்திய அரசு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை எதிர்த்து விஜய் அவர்கள் அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் வெளியே வந்தது கிடையாது, யாரையும் போய் சந்திக்கவும் கிடையாது. வெள்ள பாதிப்பு வந்தப்போ கூட அவர் ஆபீஸ்ல கூப்பிட்டு தான் எல்லாத்துக்கும் நிவாரணம் வழங்கினே தவிர நேரில் போய் அவர் வந்து யாரையும் பார்க்கல. அதனால இவரு அரசியல் தான் பண்றாரு, அரசியலுக்காக போறாரு. தமிழக அரசு கட்டுப்பாடு வந்து விழுத்தது மக்களுடைய பாதுகாப்புக்காக தான். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்காக மக்களை இவர் சந்திக்க போறாரு. மக்களை அவர் சந்திக்க போல, ரூம்குள்ள வச்சு மக்கள் இவரை சந்திக்க போறாங்க. இவரோட அரசியல் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இனிமேல் ரூம்குள்ளே அரசியல் நடத்த போறாரா எப்படின்னு தெரியல. மக்கள் போராடினாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் போராடி பார்த்துருக்கோம். இவர் வித்தியாசமான அரசியலுங்கிற பேர்ல இருக்காரு. இனி அவரோட அரசியல் வந்து ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கும்போது நான் என்னோட கருத்து. இந்த போராட்டத்தை இவர் ஏன் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் எடுக்க காரணம் என்னவென்று சொல்ல போனால், மக்கள் தொடர்ச்சியாக அவர் அரசியல் பிரவேசத்தை தொடங்குவதற்கு முன்பும் அரசியல் பிரவேசத்தை தொடர்ந்து அரசியல் கட்சியாக அங்கீகரித்து விக்கிரவாண்டியிலே ஒரு மாநாட்டை நிகழ்த்திய பிறகும் அந்த மாநாட்டிற்கு பிறகு அவர் வெளியில் வரவில்லை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, எழுந்து போராட்டங்கள், களத்தில் வந்து நில்லுங்கள், மக்களோட மக்களாக கரங்கோர்த்து நில்லுங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் எழுந்த பிறகுதான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.